ஹாய் வில்லேஜின்ட்ரோவின் அன்பான அழகான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சுகர் பேஷண்ட்காக உள்ள ஹோம் ரெமெடி தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோவப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து தெரியும் கோவக்காய். அந்த கோவக்காய் வந்து பழுத்ததுன்னா வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து கிளி வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பழம். கிளிக்கு வந்து பிடித்த பழம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பழத்தில் வந்து என்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து யோசிப்பீங்க. நான் வந்து எப்போதுமே வந்து இந்த சுகர் பேஷண்ட்குள்ள ஹோம் ரெமெடி நான் வந்து போட்டேன் அப்படின்னா வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணது மட்டும்தான் நான் வந்து போடுவேன். ஏன்னா வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருக்கும் சுகர் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் யூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சது மட்டும்தான் நான் வந்து எப்போதுமே நான் வந்து சுகருக்காக உள்ள டிப்ஸாக நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோவப்பழம். இந்த கோவப்பழத்தில் வந்து 2 வகை இருக்குது. அதாவது ராமகோவை அவ்வக்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டைப் வந்து இருக்குது. இதில் வந்து அப்படி என்ன வந்து ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா வந்து இதில் கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது, நார் சத்தும் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்தும் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது. இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். நல்லா வந்து பழுத்துருச்சு அப்படின்னா வந்து உள்ளக்க வந்து சின்ன சின்ன கொட்டையாக இருக்கும். நல்லா வந்து ரொம்பவே வந்து இனிப்பாக இருக்கும். இது எப்போதுமே வந்து சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து பச்சை தண்ணி வந்து குடிக்கக்கூடாது. பச்சை தண்ணி கூட குடிக்காமல் வெறும் வயிற்றில் வந்து காலையில் வந்து ஒரு பழம் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து நமக்கு சர்க்கரையோட அளவை வந்து ரொம்பவே வந்து சுலபமாக வந்து குறைக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோவப்பழம் மட்டும் கிடையாதுங்க. இதோட இலை வேர்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து மருத்துவ குணம் வந்து நிறைஞ்சிருக்குங்க. இந்த இலையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த இலையை நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலே போதுங்க. நம்ம குளுக்கோஸோட அளவை அதிகரித்து நம்ம சர்க்கரையோட அளவை வந்து குறைக்கும் வந்து சக்தி வந்து இருக்குங்க. அப்புறம் இதோட வேர்களை நம்ம வந்து பொடி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து இதுங்க. இதில் வந்து கால்சியம் நமக்கு வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோவப்பழம் இந்த கோவக்காயில் நமக்கு வந்து சிறுநீரக கற்களை வந்து அகற்றும் தன்மை வந்து இதில் வந்து அதிகமாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து எங்கள் கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய இடங்கள்ல வந்து அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக நாங்கள் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு மருந்தாக தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து கோவக்காயை வந்து வாங்கிட்டு வந்து அதையே நீங்கள் வந்து பழுக்க வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சர்க்கரையோட அளவை குறைக்கிறது வந்து ரொம்ப அது நம்ம வந்து மருந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு சாப்பிட வேண்டியதில்லை. ஏன்னா இதில் வந்து ஸ்வீட் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பழம் வந்து இனிப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ரெகுலராக நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்துடலாம். இது வந்து எங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைச்சிச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் வந்து டச் பண்ணிடுங்க.